சார் அந்த முகத்தை காட்டி ஏமாறுற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாளுன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா? ஆமா, அது கரெக்டா தானே கேக்குது. அதான் இந்த ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு டோட்டல் தமிழ்நாடு முடிவு பண்ண கூடாது சார். அப்படியா? ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கல்ல. ஆமா, என் புருஷனை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் அண்ணாவா இருந்தாலும் அவருக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன். நான் தப்பா ஒண்ணு சொல்லல. நானும் அவங்கள மாதிரி மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொன்னது தப்பு தானே? மன்னிப்புச்சா சரியா போச்சா? இது சரியா போச்சாங்கிற மன்னிப்புன்னு கேட்டா சரியா போச்சா? செருப்பு எடுத்து 4 அடி ஒருத்தனை அடிச்சுட்டு தெரியாம அடிச்சுட்டேன் மன்னிச்சிங்கன்னா இது எந்த விதத்துல சரி? அப்ப உண்மையாதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி சார்? சார் சார் ப்ளீஸ் சார், ஏன் முன்னால உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்க அவதூறா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவர் எங்க சார் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு எதையாவது பண்ணாரா சார்? பண்ணாதானே சார் நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். அவர் எங்கேயாவது பண்ணாரா? நீங்க அவரை சொல்லல, அவர் நாயின்னு சொல்லல. நீங்க அவருக்கு போட்டியா நான் நிக்கல, அவருக்கு சாதகமா நிக்கிறேன் சார். அவருக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் அவருக்கு போட்டுருவாங்க. சரி, புரியுதுங்களா? அவரை எதிர்ப்பா நிக்கிறவங்க ஓட்டெல்லாம் நான் வாங்கிடுவேன். ஆமா, நான் என்ன சார் சாதாரண ஆளா? அப்ப திமுக அதிமுக வீட்டுக்கு போயிருவாங்களா? சார் நோம்பு கஞ்சி சார். அது வந்து குல்லா போட்டு குடிக்கிறப்ப எல்லா முஸ்லீமுக்கும் நம்ம சொந்தம்னு ஆயிட்டோம். புரியுதுங்களா? ஆமா, அவர் பிறப்பிலேயே கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுனால. புரியுதுங்களா? பிஜேபியில எங்க தலைவர் வந்து அண்டர் டீலிங்ல இருக்காருங்கிறது மட்டும், அந்த ரகசியம் மட்டும் வெளியில வராம இருக்கும். அங்க நடிச்சிட்டு இங்க வந்து நடிக்கிறப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாங்க. நயன்தாரான்னு. சரி, ஆமா. அவங்க வந்து இப்ப எப்படி ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார்னா அவங்க லேடி சூப்பர் ஸ்டார். அயன் லேடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்திரா காந்தியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ்நாட்டுல அயன் லேடின்னா அது நயன்தாரா தான். ஆமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்காக முதல்ல நார்மலா தான் போனாரு. திரும்பி வரும்பொழுது ரொம்பவே உற்சாகமா வந்திருக்காரு. ஒருவேளை பாஜக கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், சரி இந்த தேர்தலில் நில்லுங்க, அடுத்த தேர்தல் உங்களோட வாக்கு சதவீதத்தை வச்சு நாங்க பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அதனாலதான் அந்த உற்சாகமோ? கண்டிப்பா. அதாவது என்னன்னா, இந்த தேர்தல் இல்லை, அவங்க முழுசாவே நம்புறாங்க. இங்க வந்து கண்டிப்பா வந்து சிஎம் வந்து விஜய் தான். ஆமா, ஒரு சிஎம் பகிச்சிக்க கூடாது இல்லையா? அடுத்தாப்புல எப்படி காங்கிரஸுக்கு வந்து அங்க ஆட்சியில் இருக்கணும்னு அங்க டிஎம்கே ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி பிஜேபி அங்கே இருக்கணும்னா நம்ம விஜய் அவர்கள் கை கொடுத்து தூக்கி விடணும் இல்லையா? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தூணாக இருந்து ஆமாம் செயல்படுறது வந்து விஜய் தான். ஆமாம், அது வந்து அந்த இதில் நம்பிக்கையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். அப்போ எடப்பாடி என்னாச்சு? எடப்பாடி கூட தானே கூட்டணி இருக்கு. எடப்பாடியை தானே அவங்க பெருசாக நம்பிட்டு கூட்டணியில் இருக்காங்க சார். அதனால தான் சார் எடப்பாடி கூட சேர்ந்து நிற்கிறாங்க. யார் சேர்ந்துக்கிட்டு? பிஜேபி. அதான் எடப்பாடி பிஜேபி ஒன்னா எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஆனா சேராம இருக்கிறது டிவிகே விஜயோட. சரி, ஆமா. என்னன்னா சேர்ந்து இருந்து ஜெயிச்சிட்டா எடப்பாடி, சரி சேராம இருந்து விஜய் ஜெயிச்சிட்டா, அதாவது சார் சேர்ந்து ஒரு கூட்டணி, சேராம ஒரு கூட்டணி. அண்டர் டீலிங் மாதிரி. அண்டர் டீலிங், எஸ், கரெக்டான வேர்ட் சார். ஆமா, அண்டர்ல டீல் பண்ணது வந்து விஜய். ஆமா, எல்லாருக்கும் தெரியாத மாதிரி டீல் பண்ணிருக்கிறது வந்து எடப்பாடி. அப்ப எடப்பாடியும் பிஜேபியும் இப்ப தேர்தல் வேலை பார்க்க போறதில்ல, பேர் ஃபார்மாலிட்டிக்கு தான் தேர்தலை சந்திக்கிறாங்களா? என்னங்க சார்? ஃபார்மாலிட்டிக்கு தான் தேர்தலை, பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் ஃபார்மாலிட்டிக்கு தான் தேர்தலை சந்திக்கிறாங்களா, இல்ல உள்ளபடிக்கே தேர்தலில் பரப்புரை பண்ணி ஒழுங்கா வெற்றி பெறணும்னு நிக்க போறாங்களா? இல்லை சார், இதில் யார் காசு நல்லா கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறாங்க. பிஜேபி வந்து தூரமாக இருந்து பார்ப்பாங்க, எடப்பாடி மக்களுக்கு நல்லா காசு அள்ளி கொடுக்குறாரா இல்லை விஜய் அள்ளி கொடுக்குறாரா, இதை தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, யார் காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு.
ஏங்க பிஜேபி தான் பல லட்சம் கோடியை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்குன்னு இப்போ எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊடகங்களில் வர செய்தியெல்லாம். அவங்கள்ட்ட தான் லட்சக்கணக்காக இருக்குது. பீகார் தேர்தல் எல்லாம் என்ன பண்ணாங்க சார் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொல்றது வர்றதுதான் உண்மை. ஆ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ கூட அவங்க விலைக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு, அதாவது தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிற விலைக்கு வாங்குறதுக்கு தான் அவங்க பணம் வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு இப்ப விஜய் தான் செலவு பண்ணணும், எடப்பாடி தான் செலவு பண்ணணும். ஏங்க விஜய் வந்து வெட்டுக்கிட்ட விரலுக்கு சுண்ணாம்பு தர மாட்டாரு நண்பர். யாருக்கும் 10 பைசா கழட்ட மாட்டாரு. அவர் எப்படி தேர்தலில் பரப்புரை பண்றதுக்கு பணத்தை செலவு பண்ணி அவர் காசு வாங்குவாரு, ஓட்டு வாங்குவாரு? ஐயோ, மத்தவங்கெல்லாம் வந்து பணத்தை காட்டி ஏமாத்தணும் சார். அப்புறம் இவர் எங்க தலைவர் வந்து முகத்தை காட்டி ஏமாத்துவார். அடாடாடாடா, அப்படியே அந்த முகத்துல பால் வடியுதோ சார். இப்போ அந்த முகத்தை முகத்தை காட்டி ஏமாறுற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாளுன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா? ஆமா, அது சார். கரெக்டா தானே கேக்குது. அதான் இந்த ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு டோட்டல் தமிழ்நாடு முடிவு பண்ண கூடாது சார். அப்படியா? ஆமா, ஓ. நீங்க வந்து பாத்தீங்கல்ல. ஆ, ஆமா, பார்த்தேன், என் பார்த்தேன். புருஷனை விட ம், ம், விஜயை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் அண்ணாவா இருந்தாலும் ம். அவருக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன். ஓ. இதெல்லாம் வந்து இந்த பாப்பா அந்த விவரம் பத்தாது சார். ம், ஆமா, சீரியஸா இவங்களுக்குலாம் அந்த விவரம் வரல. அந்த விவரமான மக்கள்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட ஆமா 100க்கு 70% மக்கள் அப்படிதான் இருக்கிறதா கணக்கெடுப்பு வந்துருக்கு சார். இப்ப பெண்களோட ஓட்டு வச்சு மட்டுமே விஜய் ஜெயிக்க முடியாது. இல்லம்மா, இவர் பெண்களை வந்து அண்ணனை வந்து கட்டிக்கு வாழுக அவர்கிட்ட படுப்பான்னு இவர் பேசுறாரு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள்லாம் அவ்வளவு மட்ட ரகமான பெண்களா? என்ன பேசுறீங்க சார்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தாங்க சார் பதம். ஆமா, யாராவது எங்க இருந்தாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா சார்? இப்படி ஒரு பொண்ணு பேசுறாளே, இவெல்லாம் வந்து கட்சிக்கு வரலாமா, நாட்டுக்கு நல்லது செய்ய போறானா அப்படின்னு எத்தனை பெண்கள் சார் பேசிட்டாங்க? ஆமா, நம்ம பெண்கள் வந்து கட்சியில எந்த ஒரு பொறுப்புலையும் கிடையாது. தொண்டர்கள்ல யாரோ ஒருத்தர், ஒரு சில தொண்டர்கள் அப்படி இருக்கதான் செய்வாங்க. கட்சியில ஆனா பொறுப்பு. அது தவறுங்க. அண்ணனாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. அதை நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இவ்வளவு தவறாக பேசுறது, நாளைக்கு என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரிகளையும் இப்போ இந்த மாதிரி பேசுறா தானே நான் எடுத்துக்க முடியும். அப்படிதானே சார் எடுத்துக்கிட்டேன் நானு. அப்படியா? ஆமாங்க சார், அந்த பொண்ணு பேசுனதுனாலதான் ம். நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களையும் நம்ம டவுட் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு சார். ஐயோ, டவுட் ஆமா. பண்ணாதீங்க. ஐயோ, சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த நாட்டு மக்களையும் நம்மளையும் ஆக்கிட்டாங்க சார். ஐயோ, ஆமா, உங்க தலைவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் அவர் கூட இதுல பேசுறீங்கல்ல. ஐயோ, தலைவர்கிட்ட சொன்னா அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் சகஜமாயிருச்சு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளார என்ன ஒண்ணுதான். ஆமா, பொண்டாட்டி மேல சந்தேகப்படாதீங்க, நம்ம ஆசைப்பட்டது மாதிரி நம்ம போயிருவோம், அவங்க ஆசைப்பட்டது மாதிரி அவங்க போகட்டுங்கிற அந்த வகை மகளில இருக்காங்க சார். ஆமா, ட்ரெண்டிங்கா சார், இன்னைக்கு ஜென்சி கிட்டோட ட்ரெண்டிங் ஆகுது. அப்படியா? ஆமா, ஓ. உங்களுக்கு தெரியல சார். ம். ஆமா, நம்ம தலைவர் வந்துட்டாருன்னா சீரியஸா நான் அடிச்சு சொல்றேன், ம். மாத்திருவார் சார். மாற்று அரசியல் அவரால் மட்டும்தான் கொடுக்க தமிழ்நாட்டு முடியும். மக்களை சீரியஸா பெட்ல படுக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்றீங்களா? சீரியஸா சொல்றேன்னு சொல்லி சீரியஸா சொல்றேன்னா ஒரு விஷயத்தை உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு சீரியஸ்ன்னு சொன்னேன் சார். ஆனா விஜயோட ஆட்சி வந்தா எல்லாரும் சீரியஸ் ஆகி பெட்ல படுப்பாங்கன்னு சொன்னா இது என்ன சார்? எந்த விதத்துல சார் நியாயம்? ஏமா அந்த மாதிரி எல்லாம் கேட்குற? அவர் அள வச்சிருவ போல இருக்க. நீ கேட்குற கேள்வியில அவருக்கு சீரியஸா சார்? சீரியஸ்ன்னு சொன்னீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐசியூல இருக்கவங்க தான் சீரியஸா இருப்பாங்க. அதான் சார், எங்க தலைவர் என்ன கொரோனாவை கொண்டு வர்றாரு? ஆமா, இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் தலைவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கடவுள் படைக்கும் போது வேற எதுலேயும் படைச்சிட்டாரோ? அதனால தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம்னா, ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டியை வச்சுருக்கவனே முடியல, மேனேஜ் பண்ண முடியல. இவருக்கு ஆயிரக்கணக்கான பொண்டாட்டிகளும் அக்காளுக்கும் தங்கச்சிகளையும் பொண்டாட்டியாக வச்சுக்குவேன்னா சார். ஐயோ, நீங்க வருஷ கணக்கா வாழ்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆமா, இது ஒரு நாள் வாழ்க்கை. ஆமா, ஒரு நாளாவது என் தலைவனோட வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு எத்தனை பேர் தெரியுமா கியூல இருக்காங்க? அப்படியா? ஆமா, சீரியஸா உங்களுக்கு தெரியாது சார். நான் எங்க ஐயா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. நான் நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன். இந்த மாதிரி அனாச்சாரம் பிடிச்சதுகளை எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டார் சார், தலைவனுக்கு உச்சத்துல இருக்குது.
நேரம். ஓ ஆமாம், பயங்கரமாக வேலை செய்யுது. அந்த ஜோசியக்கார் பேட்டியை கொடுத்துருக்காரு சார், ரஜினி தோத்துற மாட்டாரு ஆனால் விஜய் வந்துருவாரு அப்படின்னு. ரஜினி தோத்துற மாட்டாரா? சார் தோத்துற மாட்டாருன்னா நடிப்புல, சரி சரி. நடிக்கிற விஷயத்துல தோத்துற மாட்டாரு, ஆனா அரசியல்ல வரவே மாட்டாரு. ஓ வந்தாதானே சார் தோக்குறது. ஆமா ஆமா. தோத்துற மாட்டாருன்னு நான் எதுக்காக சொன்னேன்னா, வந்தாதானே தோக்க முடியும், வரவே மாட்டாரு. சரி அந்த மாதிரி. சரி. ஆமா. இல்ல நீங்க ரஜினி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில பேசிக்கிறாங்க, திமுக ஏதோ வந்து வரக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் ரஜினி வந்து அரசியலுக்கு வரல, இல்லைன்னா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி உங்க கட்சியில இருந்தே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அதான் ஆதவ அர்ஜுனா பேசுனதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உயரமா இருக்கிறவங்களுக்குலாம் மூளை கம்மியா இருக்குன்னு ஒரு வைத்தியம் உண்டு தெரியுமா? ஆமா, சீரியஸா அதை நம்பிட்டாங்க. ஆமா, பெரும்பாலும் உயரமா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மூளை இப்ப இல்லையா? தாவேக்காவுடைய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, உயரமா இருக்கிறவனுக்கு தான் அறிவு இல்லைன்னு சொல்லுவேன். உயரத்துல இல்ல, தாவேக்காவுல நிறைய பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நிறைய பேர் உயரமா தான் உயரமா தான் இருக்காங்களா? ஐயோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் தப்பா ஒன்று சொல்லலை. நானும் அவங்கள மாதிரி மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொன்னது தப்பு தானே? மன்னிப்புச்சா சரியா போச்சா? இது சரியா போச்சாங்கிறேன். மன்னிப்புன்னு கேட்டா சரியா போச்சா? செருப்பு எடுத்து 4 அடி ஒருத்தனை அடிச்சுட்டு தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிங்கன்னா இது எந்த விதத்துல சரி? அப்போ உண்மையா தான் சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லியிருக்காரா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நாய் நின்று குலைச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அந்த குலைக்கிற நாயின் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நாய் குலைக்குதே அப்படின்னு அந்த நாய்க்கு நம்ம லெட்ரு எழுதி காட்டக்கூடாது. நாயே நாயே நீ குலைக்கிறது தப்பு அப்படின்னு லெட்ரு எழுதி காட்டுனது தப்பா, தப்பு இல்லையா? தப்பு. அப்ப காட்டலாமா? இப்ப ஆதவ அர்ஜுனா சொன்னது கரெக்டுன்றீங்களா, தப்புன்னு சொல்றீங்களா? நான் என்ன சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்? ஆதவ அர்ஜுன் சொன்னது தப்பு, மன்னிப்பு கேட்டா பத்தாது, வேற தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு சார். நான் இப்படியும் சொல்ல சார், வேற தண்டனை என்ன? இது பேசுனதுக்கா தூக்குல போட முடியும்? என்னங்க நீங்க அப்படியும் பேசுறீங்க இப்படியும் சார், நான் என்ன சொல்றேன்னா, எப்படி எங்க தலைவருக்கு 2வது கல்யாணம் நடக்குதோ அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்தை ஆதவ அர்ஜுனாவுக்கு பண்ணி வச்சாச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். அவரோட முத பொண்டாட்டி பெரிய பணக்காரங்க, அவர் 2வது பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டாருன்னா முத பொண்டாட்டி எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு ஓரமா போறப்ப இவர் ஓட்டாண்டியா நடுத்தருவுல நிப்பார்ல, பழி வாங்கினா அப்படி பழி வாங்கணும், சந்தோஷத்தை கொடுத்து காலி பண்ணணும். ஆமா, ஸ்ட்ரெயிட்டா அப்படியெல்லாம் போக கூடாது. அவரை யாரை பழி வாங்கணும்? திமுக அவரை பழி வாங்கணுமா? அனுப்புவாங்க. அவர் உருவத்தை பார்த்தாலே பெண்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்களே. அதான் சார், பெரிய ஆளா இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? எங்க தலைவர் மாதிரி சாஃப்டா அப்படி லுக்க ஹேண்ட்ஸமா இருக்கும்ல சார். ஆமா, அவரு ரொம்ப வளர்ந்துட்டாரு சார். ஆமா, அதான் பிரச்சனை. வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. ஆமா, பேஸ்கெட் பால் பிளேயர்னாவே எம்பி 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 இந்த பந்தை போட்டு 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 வளர்ந்துருவாங்க சார். ஆமா சார், அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. ஏமா, ரோட்ல போற நாய்கள்லாம் குலைக்குதுன்னா அந்த நாய்களுக்கு இப்ப ஆதவ அர்ஜுனா நாயின்னு சொல்றீங்களா? ஆதவ அர்ஜுன் நீ ரோட்ல போற நாய், நான் பொதுப்படையா தான் சொல்றேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து புத்தி இருந்தா அந்த மாதிரி பேசுவானா? அவன் வந்து கேட்டா நான் வந்து திமுகவோட பயணித்த ஒரு ஆளு, அவங்க எப்ப யார்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். தெரியும்னா நீ இப்போ ஏன் இவ்வளோ நாள் எதுக்கு வாயை பொத்திட்டு இருந்த? அப்பமே நீ விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போன, அதுக்கப்புறம் ஆதவ இங்கே வந்த, இப்போ வந்து இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு இல்லை, இவ்வளோ நாள் ஏன் பேசலை? அதாவது சமயம் பார்த்து தானே பேசுவாங்க சார், சமயம் பார்த்து தானே பேசுவாங்க. சமயம் பார்த்து பேசுவாங்கன்னா பேசட்டும். அப்போ நீ அங்கே இருக்கும்போது நீயும் ஆதவ அர்ஜுனாவை ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினியை பார்த்து தப்பாக பேசுனியா? நீ பிரபண்டா பண்ணியா? அப்புறம் எப்படி? சார் 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 ப்ளீஸ் சார், ஏன் முன்னால உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்க அவதூறா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவர் எங்க சார் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு எதையாவது பண்ணாரா சார்? பண்ணாதானே சார் நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். அவர் எங்கேயாவது பண்ணாரா? நீங்க அவரை சொல்லல, அவர் நாயின்னு சொல்லல. நீங்க நாய் தான், நாயின்னு சொல்றீங்களா சார்? இல்ல அவரை நாயின்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, குலைச்சாதான் நாயா, குலைக்காம நாயான்னு சொல்லக்கூடாதா? ஐயோ, நாயின்னா குலைக்கணும் சார். ஓ அப்படியா? அப்ப அதுக்கு பேர் என்னவா? இப்ப அதுக்கு பேர் என்னவா? ரஜினியை பத்தி இங்க கமெண்ட் பண்ணது அதுக்கு பேர் என்னவா? அந்த குலைப்புக்கு பேர் என்னவா? அதான் குலைக்குதுன்னு நான் சொல்றேன். ஓ அப்படி சொல்றீங்களா? அதுவும் குலைப்பு தானா? ஆமா. ஐயோ, நாயின்னா இப்படிதான் குலைக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. ஓ
ஐயோ எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். ஆமா, அது இந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஆமா, கட்சியில பொறுப்பு கொடுத்துட்டாங்களா சார்? ஒரு விஷயம், எனக்கு ஓட்டு போடுற பொறுப்பு மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஏமா அவர் எம்எல்ஏவுக்கு நிக்க போறாருமா, தொகுதியை சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதான் சரி, எந்த தொகுதி கேட்கலான்னு இருக்கீங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க எங்க தலைவர் நிக்கிறாரோ அந்த இடத்துல நான் சுயேட்சையா நிப்பேன். பெரம்பூர் தொகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் பெரம்பூர்ல தான். ஆமா, அவர் பெரம்பூர்ல நின்னாலும் சரி, இல்ல பெரம்பலூர்ல நின்னாலும் சரி, அவர் எங்க நின்னாலும் சரி சார். எதுக்கு சுயேட்சை நீங்க போட்டி சார். போடுறீங்க? அவரை எதிர்த்து எதுக்கு போட்டி போடுறீங்க சார்? அவருக்கு போட்டியா நான் நிக்கல, அவருக்கு சாதகமா நிக்கிறேன் சார். அவருக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் அவருக்கு போட்டுருவாங்க. சரி, புரியுதுங்களா? அவரை எதிர்ப்பா நிக்கிறவங்க ஓட்டெல்லாம் நான் வாங்கிடுவேன். ஓ ஆமா, நான் என்ன சார் சாதாரண ஆளா? அப்ப திமுக அதிமுக வீட்டுக்கு போயிருவாங்களா சார்? தெரியல சார், சீரியஸா. திமுக அதிமுகவுலலாம் இருந்தவங்கலாம் ரொம்ப வயசாயிட்டாங்க சார். நீங்களாவது கொஞ்சம் இளமையா இருக்கீங்க, அவங்களாம் எந்திரிச்சே வர முடியாது சார். ஓட்டு போறதுக்கு எந்திரிச்சு வர முடியாது. அதுக்கும் வீடு வீடா வந்து வேன்லாம் வச்சு ஓட்டு போடுறதுக்காக அவங்கள கூட்டிட்டு வராங்க. பாத்தீங்களா சார்? அதுல நம்பர் 1 திமுக. இல்ல, இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கிறிஸ்துவர்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. அதனால கிறிஸ்துவர்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக தான் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதாக எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த மட்டிலும் அங்கே வந்து கேத்தலிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அங்கே புரோட்டஸ்டாண்டும் அல்லோலோயா குரூப்பும் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே இருக்க சர்ச்சும் ஒரே ஒரு சர்ச்சு தான் அந்த தொகுதியில் வந்து புரோட்டஸ்டான் இது இருக்குது, கேத்தலிக்ஸு. மற்ற சர்ச்சு எல்லாம் இவங்க அல்லோலோயாவுக்கும் புரோட்டஸ்டாண்டுக்கு தான் இருக்குன்னு கேள்வி. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சரி, ஆனா எங்க தலைவர் கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வாங்குறது மட்டுமே நோக்கம் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த தொகுதிக்கு போறாரு? அந்த தொகுதியில் வந்து 80 விழுக்காடு வந்து கிறிஸ்துவர்கள் தானே இருக்காங்க சார். இவர் ஒரு நடிகரா நிக்கிறார் சார். நடிகருக்கு எல்லாரையும் பிடிக்கும் சார். ஜாதி மத பேதம் இல்லாத ஒரே ஆளு எங்க தலைவர் தானே சார். ஒரு சாதனை ஒரு கதைங்க சார். இப்ப கூட நோன்பு கஞ்சி எங்க தலைவர் குல்லா போட்டு தானே சார் குடிச்சாரு. ஆமா, யாருக்குள்ளா போட? யாருக்குள்ள மக்களை, முஸ்லீம் மக்களை குல்லா போடவா? ஐயோ, உங்களுக்கு கஞ்சி குடிச்சாரா இல்லையா சார்? கஞ்சியா சார்? நோன்பு கஞ்சி சார். அது வந்து குல்லா போட்டு குடிக்கிறப்ப எல்லா முஸ்லீமுக்கும் நம்ம சொந்தம்னு ஆயிட்டோம். புரியுதுங்களா? ஆமா, அவர் பிறப்பிலேயே கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுனால. புரியுதுங்களா? பிஜேபியில எங்க தலைவர் வந்து அண்டர் டீலிங்ல இருக்காருங்கிறது மட்டும், அந்த ரகசியம் மட்டும் வெளியில வராம இருக்கணும். அந்த ரகசியம் வெளியில வந்துட்டாதான் இந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டெல்லாம் வராம போயிடும். இப்போ நீங்க பரப்பிட்டீங்களே. ஐயோ, நான் சொன்னது ஐயா என்கிட்ட தெளிவா ரகசியமா தானே சொல்றாரு. ஆனா இது நாளைக்கு நாங்க வீடியோவா போடுவோமே, அப்ப மக்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கல்ல. நீங்க நினைக்கிறீங்க யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாரும் தெரிஞ்சிருவாங்கன்னு? ஆமா, எத்தனை பேர் நமக்கு வந்து அதிகபட்சமா 10,000 பேர் போறதே பெரிய விஷயம். 10,000 பேர்லாம் ஒரு ஓட்டா சார் எங்க தலைவனுக்கு? சொல்லுங்க சார், 10,000 பேர் நம்ம மாத்திர முடியுமா சமுதாயத்தை? அந்த 10,000 பேர் இன்னொரு 10,000 பேர் கிட்ட சொல்லுவாங்களே சார். கனவு கண்டுட்டு இருக்குங்க சார். பாப்பா கனவு கண்டுறாங்க. ஆமா, இல்லை, அது அப்துல் கலாமுக்கு அந்த குழந்தை படிக்கும்போது அப்துல் கலாம் அவங்க ஸ்கூலில் வந்து சொன்னாராம், கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதனால கனவு கண்டிருக்கு சார். அந்த கனவுலாம் விட அப்துல் கலாம் கண்ட கனவுங்கிறது வேற விஷயம் சார். ஒரு கேரக்டர், இந்த சிவி சண்முகம்னு ஒரு ஆளு, அந்த ஆளு கனவு பார்த்தீங்களா சார்? என்ன மாதிரி கனவு வேணும்னு? நயன்தாரா சர்ச்சை, நயன்தாரா வேணும்னு கேட்டிருக்காரு சார். நயன்தாரானா சார், உங்களுக்கு நயன்தாரானா யாருன்னு தெரியாதா? ஐயோ, தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா இல்ல கேரளாவில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சார். ஆமா சார், நயன்தாராங்கிறது டயனா மரியம் கொரியன்ங்கிற ஒரு பொண்ணு. அது கேரளா. சரி, ஆமா, அவங்க வந்து ஒரு நடிகை. அங்க நடிச்சிட்டு இங்க வந்து நடிக்கிறப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாங்க, நயன்தாரான்னு. சரி, ஆமா, அவங்க வந்து இப்ப எப்படி ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார்னா அவங்க லேடி சூப்பர் ஸ்டார். அயன் லேடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்திரா காந்தியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ்நாட்டில் அயன் லேடின்னா அது நயன்தாரா தான். ஆமா, இதை யாருன்னு சொன்னதுன்னு கேட்காதீங்க சார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு நேரத்தில் சொல்லியிருக்காரு அயன் லேடி அவங்க. ஆமா, அப்ப ஜெயலலிதாவை தான் அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அயன் லேடி. அது வரைக்கும் தான் அவங்க அயன் லேடி. ஜெயலலிதா அம்மா அயன் லேடின்னு சொன்னதுக்கு காரணம் யார் தெரியுமா சார்? எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் சொன்னதுனால ஜெயலலிதா அம்மா அயன் லேடி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுனால நயன்தாரா அயன் லேடி. ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா சார்? தெரிஞ்சுக்கணும் சார். ஆமா, விஷயத்துக்கு வருவோம் சார். இவர் கனவு கண்டது என்ன மாதிரி தெரியுமா சார்? ரொம்ப நல்ல கனவு சார். ஆமா, யாரு? ஏசி இவர் சண்முகம் கண்ட கனவு. சண்முகம் கண்ட கனவு. ஆமா, கனவுல ஒரு காளியாத்தாளா ஒரு மாரியாத்தாவா, ஆமா, நயன்தாரா வந்தாங்களாம். கையெடுத்து சிவி சண்முகம் அடுத்தாப்புல இந்த தேர்தல்ல நான் தனிப்பட்ட முறையில ஜெயிச்சிடணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டுதா. அந்த மூக்குத்தி அம்மன் படம் நடிச்சிருப்பாங்களே, அந்த கெட்டப்ல வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க சிவி சண்முகத்துக்கு. யாரு? நயன்தாரா. அதுல எப்படி ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அவரோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யும், அதத்தான் சொல்லியிருக்காரு. இத போய் ஊர்ல இருக்கிறவங்க தப்பா நினைச்சிடாங்க சார். இல்ல, அவரு வந்து தேர்தலில் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க முடியாத, ஏன்னா அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவரு எங்க எம்எல்ஏவுக்கு நிக்க போறாரு? எம்எல்ஏவுக்கு நிக்க மாட்டாரு சார். என்ன சாரு மோரு? ஐயோ, ரிசைன் பண்ணிட்டு நிப்பாங்க சார். ரிசைன் பண்ணி. ஆமா, நீங்க சாதாரண நீங்க அந்த அந்த சீட்டு எதுங்கிறது வரைக்கும் அப்படிதான் சார் நடக்கும். ஆமா சார், அங்க ஹிந்தி தெரியாது சார் அந்த ஆளுக்கு. அப்படியா? ஆமா, ஹிந்தி தெரியாதவனுக்கு அங்க போய் உட்காந்து என்ன சார் பேச போறாங்க? ஆமா, அங்க ஒண்ணு வரல சார், இன்கம் எதுவும் வர முடியல. ஆமா, எல்லாம் அவனுங்களே பிரிச்சுக்கிறாங்க. ஆமா, நமக்கு ஏதோ, அதாவது இந்த கடைக்கோடியில இருக்கிற அதை விடுங்க. நயன்தாரா வந்து என்ன சொன்னாங்களாம் சி சண்முகம் கனவுல? கனவுல